சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி இரவு 10:36 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் காலை 8:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. காலை 8:15 வரை, அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இந்த ஏகாதசிக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வ பரமா ஏகாதசி என்ற பெயரிலே இந்த நாளானது அழைக்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:44 சந்திர உதயம் என்பது இரவு 2:47 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:44 முதல் 3:19 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:45 முதல் 7:21 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:57 முதல் பகல் 10:32 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா தெற்கே சூலம் மதியம் 2:16 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீதர் செந்தில் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லற வாழ்வில் நித்திய பூஜை சாத்தியமா அப்படிங்கிறத கேட்டுட்டு அவர் எப்படி விரிவா கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லற வாழ்விலே நித்திய பூஜை செய்வது சாத்தியமா, ஏனெனில் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது மாதவிடாய் தாம்பத்திய தீட்டு இப்படிலாம் வர்றது இல்லையா, இந்த காலங்களில் நித்திய பூஜையை எப்படி செய்வது, விளக்கம் தாருங்கள் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் கொஸ்டின் கேட்டிருக்கார். அதாவது இதெல்லாம் எந்த காலத்திலையுமே இருக்கிறது தானே, இந்த காலம் இல்லை, எல்லா காலத்திலையுமே இது போன்ற விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்பெல்லாம் நம்ம பெரியவாள்ல நித்திய பூஜை எல்லாம் பண்ணலையா, ரெகுலரா பண்ணிட்டு தானே இருந்தா. அதுக்கு தானே எப்படி சொல்லி இருப்பா, காலைல எழுந்த உடனேயே ஸ்நானம் பண்ணணுங்கிறத சொல்லிட்டா இல்லையா. காலைல எழுந்த உடனே என்ன பண்ணணும், காலை கடன்களை எல்லாம் கழிச்சுட்டு ஸ்நானத்தை பண்ணிட்டு அழகா வெளியில போய் ஒரு சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்து விளக்கு இந்த பூஜை ரூம்ல போய் ஒரு விளக்கு ஏத்த போறோம், பூஜை அறையில உட்காந்து ஒரு விளக்கு ஏத்த போறோம். நித்திய பூஜை என்ன சிம்பிளா என்னென்ன விக்கிரகங்கள் வச்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் ஒரு அபிஷேகத்தை பண்ணி நம்மளால முடிஞ்ச ஒரு நைவேத்தியத்தை பண்ண போறோம். சமயக்கட்டுக்குள்ள போக முடியல, ஆத்துல உங்க ஆத்து மாமி ஆத்துல இல்ல, அதாவது ஒரு அவுட் ஆஃப் டோஸ்ன்னு சொல்றா இல்லையா, ஒரு மென்சுரேஷன் பீரியட்ல இருக்கா, மாதவிடாய் காலத்துல இருக்கா அப்படின்னு வச்சுட்டா கூட அப்ப என்ன பண்ணணும், அவ யாரும் சமைக்கலன்னு சொன்னா கூட நம்ம ஒரு 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இல்லையா. சுவாமி பூஜை ரூம்லயே பேரிச்சம்பழத்தை வச்சிருக்கோம் ஒரு பாக்கெட்டுங்கிறத, அதுல இருந்து 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து நைவேத்தியம் பண்ணலாம். அல்ல 2 கல்கண்டு வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாம். கொஞ்சமா பாலை காய்ச்சி கூட நம்ம நைவேத்தியம் பண்ணலாமே. அதுல ஒண்ணும் நித்திய பூஜை பண்றதுல ஒன்னும் சிரமம் வரப்போறது இல்லையே. எழுந்த உடனே ஸ்நானத்தை பண்ணிட்டு பூஜையை பண்ண போறோம், இதுல என்ன சிரமம் இருக்கு. இந்த நேயருக்கு நாம் பதிலளிக்கணும்னு சொன்னா நம்ம இன்னொரு நேயர் பார்த்தோம்னா அவருடைய பெயர்
ND நந்தகுமார் நினைக்கிறேன், NP நந்தகுமார் நினைக்கிறேன். அந்த நந்தகுமார்ங்கிற ஒரு நேயர் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார். அவர் எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய பூஜை அறையே ஒரு சின்ன வேல் வச்சிருக்கேன், ஒரு சின்னதா ஒரு பிள்ளையார் வச்சுட்டு இருக்கேன், இவாளுக்கு நான் எப்படி பூஜை பண்றது? நான் என்ன பண்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவிலே கொஞ்சமா ஜலம் விடுறேன், திரும்பி கொஞ்சமா பால் விடுறேன், மறுபடியும் ஜலத்தை விட்டுட்டு என்னால முடிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லி நான் பூஜை பண்றேன், இது போதுமா இல்ல நான் வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணுமாங்கிற மாதிரி கேட்டிருப்பார். அது போதுமே, அவர் சொல்ற அளவுக்கே போதும். அழகா அவர் வீட்டுல என்ன வச்சிருக்காருன்னா, ஒரு சின்னதா ஒரு வேல் வச்சிருக்காராம், ஒரு சின்னதா ஒரு பிள்ளையார வச்சுட்டு இருக்காராம். நித்தியம் என்ன பண்றாராம், காலைல எழுந்தோடனே ஸ்நானம் பண்ணிட்டு அது ரெண்டையும் எடுத்து வச்சு அதுக்கு அழகா கொஞ்சம் ஜலத்தை விடுறாரு, அபிஷேகம் பண்றதா நினைச்சிட்டு கொஞ்சம் ஜலம் விடுறாரு, திரும்ப கொஞ்சமா பாலை விட்டுட்டு மறுபடியும் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சுட்டு ஓம் முருகா அப்படின்னு சொன்னாலே போருமே, ஓம் கம் கணபதியே நமகான்னு சொன்னா போருமே, இது சொன்னாலே போருமே. இவ்வளவுதான் நித்திய பூஜைங்கிறது. இதை தினந்தோறும் செய்து வந்தாலே போதுமானது. இந்த மாதிரி சிம்பிளான பூஜையை பண்ணாலே போறோம். சுவாமி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே ஒரு பக்தி, ஒரு ஸ்ரத்தையோட பூஜை பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே தவிர இதுல ரொம்ப மடி ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவரவர்களுடைய இந்த அதாவது காலைல எழுந்த உடனே இப்ப சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும்னு சொல்றா. இந்த பிராமணால் மாத்திரம்தான் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுல, எல்லோருமே சந்தியாவந்தனம்ங்கிறது உண்டு. அது நடைமுறையில யாரும் பண்றது இல்லை, தெரியல, பிராக்டிஸ்ல விட்டு போச்சுன்னு சொன்னா கூட காலைல எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு அவரவருக்குரிய சம்பிரதாயத்தின்படி நெற்றி நிறைய திருநீரோ அல்லது திருமண்ணோ அல்லது கோபிச்சந்திரமோ இட்டுக்கொண்டு வெளியில போய் சூரியனை பார்த்து வணங்கி விட்டு வீட்டுக்குள்ள வர வேண்டியது. அழகா பூஜை ரூம்ல விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளால என்ன ஸ்லோகம் சொல்ல முடியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டியது. சின்னதா விக்கிரகம் வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அதுக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு ஆராதனைகள் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரிச்சம்பழத்தை நைவேத்தியம் பண்ணி பூஜை ரூம் கதவை அடைத்து விட வேண்டியது. ஒரு மாதவிடாய் காலத்துல வீட்டுல யாரோ இருக்கா, அதாவது மனைவியோ அல்லது பெண் குழந்தையோ இருக்கான்னு சொன்னா கூட, அவ அப்படி இப்படி நடமாடின்னு இருப்பான்னு சொன்னா கூட, ஒண்ணு நம்ம அந்த அலமாரிக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்போம், அல்லது பூஜை ரூமுக்குலாம் இப்பெல்லாம் டோர் வச்சுதான் வச்சிருக்காளே, இந்த மாதிரி டோரை சாத்திட்டா போதுமானது. காலைல நம்ம பூஜை பண்ற வரைக்கும் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தபத்தமா தானே இருப்போம். மறுபடியும் மறுநாள் காலையில போறோம் பூஜை ரூம் திறக்கிறதுக்கு. மறுநாள் காலையில அதே மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. இது போன்ற தீட்டுக்களை பற்றி பெரியதாக அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். இது எல்லா காலங்களிலும் இருந்த ஒரு விஷயம்தான். இந்த காலத்துல பெண்கள் தனியாக ஒதுங்குவதில்லை அப்படின்னு வச்சுட்டா கூட அதனால ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை. நம்ம பூஜை ரூம்குள்ள வரும்பொழுது நம்ம சுத்தபத்தமா ஸ்நானம் பண்ணிட்டு வரப்போறோம். பூஜை ரூம்னு தனியா இல்லை சார், நாங்க ஹால்ல தான் ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா கூட அந்த ஷெல்ஃபுக்கு கூட ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்போம் தானே. அந்த ஸ்கிரீனை திறந்து அழகா சுவாமி நமஸ்காரத்தை பண்ணிட்டு நித்தப்படி பூஜையை பண்ணிட்டு அழகா மறுபடியும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஸ்கிரீனை சாத்திட்டு அதுக்கப்புறம் போய் நித்தியப்படி வேலையை பார்க்கலாமே, அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஆக எல்லா காலத்திலையுமே இல்லற வாழ்வில் இருப்பவர்களுக்கு நித்திய பூஜை என்பது சாத்தியம்தான். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இல்லற வாழ்வில் இருப்பவர்கள்தான் நித்தியப்படி பூஜையை செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட விடாம இந்த இல்லற பந்தத்தில் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சம்சாரியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக நித்தியப்படி பூஜையை செய்ய வேண்டும். அது சாத்தியம்தான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.